எவரெஸ்ட் உச்சியிலிருந்து கேம்ப் 3க்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பாடி அப்படியே தான் இருக்கும். எவரெஸ்ட் ஏறதுக்கு எவ்வளோ காஸ்ட்டோ அதே மாதிரி அதை விட பாடியை கொண்டு வரதுக்கு அதிக காஸ்ட். வீட்டில் யாருக்கும் தெரியாது, ஆனால் எல்லாரும் மெசேஜ் பண்ணுறாங்க இங்கே இருக்கியா, இங்கே ரீச் ஆகிட்டேன்னு. ஆனால் எல்லா மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணல, யாருக்கும் டவுட் வரணும். என்னடா இது இப்போ உடனே மெசேஜ் பண்ணுறாளேன்னு மட்டும் அவங்க மைண்டில் இருந்திருக்கு. நான் எதுவும் சொல்லவே இல்லை. இறங்கிட்டியான்னு கேட்டால் இறங்கிட்டேன்னு, எனக்கு வேற வழி தெரியல. பசியில் வந்து வயிறு வலிக்குது, வெறும் தண்ணியை குடிப்போம்ல, பசிக்குதுன்னு வயிறு வலி தாங்காமல் தண்ணி குடிப்பேன். தண்ணி குடித்தோடனே யூரின் வரும். யூரின் வந்தால் -30 டிகிரிலாம் வெளியில் போயிட்டு யூரின் போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு தானே போக முடியும். அந்த ஆல்டிடியூடு ஹைட்டுக்கு அப்படியே வந்து அந்த 5 டேஸும் நான் நொந்தே போயிட்டேன், தூக்கமே இல்லை. ஸோ அதனால ஒருவேளை எனக்கு அங்கே தான் இறக்கணும்னு விதி இருந்துச்சுன்னா அது நடக்கும். ஒரு பொண்ணா இருந்துட்டு இதெல்லாம் தேவையா, உனக்கு வந்து 2 பசங்க இருக்கு, ஹஸ்பண்ட் இருக்கு, ஃபேமிலி இருக்கு, ஸோ இப்போ இந்த ஏஜ்ல இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க நீங்க சிகரத்தை தொட்ட பிறகு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க? சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்க 7 கண்டங்களில் இருக்க 7 சிகரங்களை தொட்டு சாதனை படைச்ச முதல் பெண்மணி முத்தமிழ் செல்வி அவர்கள். வணக்கம்மா. வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். உங்களை பார்க்கும்போதே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கு எனக்கு. தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் உள்ளே வரும்போதே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், இன்டர்வியூவில் சொல்லணும் அப்படின்றதுக்காகவே விட்டேன். உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஸோ எவரெஸ்ட்டுக்கு உண்டான உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். எவரெஸ்ட் ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நினச்சதை முடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ எவரெஸ்ட்டும் என்னோடய லைஃப் ஜேர்னியில் அது ஒரு ட்ராவல். ஸோ எனக்கு வந்து சின்ன வயசில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸ்போர்ட்ஸ் மீட்டில் ஒரு தடவை தோற்றதுனால என்னோடய பிடி டீச்சர் ஜஸ்ட் லைக் தட், எதுக்கு நீ இவ்வளோ அழுகிற, ஒன்று எவரெஸ்ட் மலையெல்லாம் ஏறி தோற்று போலன்னு தான் சொன்னாங்க. அது 2004. எனக்கு 2022 ஏறணும்னு டிசைட் பண்ணேன் நான். ஸோ அது எனக்கு ரிமைனிங் என் லைஃப்பில் வந்துச்சு. சரி, அப்படி எவரெஸ்ட் தான் என்ன, அது ஏறி தான் பார்ப்போமே அப்படின்ற மைண்ட் செட். ஸோ வரலாற்றில் இடம் பிடிக்கணும். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் வந்து நான் வந்து அப்துல் கலாம் சாரோட மோட்டிவேஷனல் கேட்பேன். ஸோ அவரோட இது வந்து நான் நிறையவே ஃபாலோ பண்ணுவேன். நார்மல் லைஃப்லேயுமே நான் நிறைய அதை எடுத்துப்பேன். ஸோ அதில் மெயின் வந்து உன்னோட பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உன்னோட இறப்பு சரித்திரமாக இருக்கணும். அது வந்து என்ன எப்படியாவது நம்மளும் சரித்திரத்தில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு. வெறும் சரித்திரத்தில் இடம் பிடிக்கிறது மட்டும் என்னோட நோக்கம் கிடையாது. உன்னுடைய சக்ஸஸ் இன்னொருத்தவங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுச்சுன்னா அதுதான் உன்னுடைய மிகப்பெரிய சக்ஸஸ். அதையும் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ என்னோடய எவரெஸ்ட் மட்டும் ஏறினேன் அப்படின்றத விட என்னோடய லைஃப் ஜேர்னியில் நான் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணேன், ஸோ இன்னொருத்தவங்களுக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். அவரோட ஸ்ட்ரகிள் எனக்கு மோட்டிவேஷனலாக இருந்துச்சு, என்னோடய ஸ்ட்ரகிள் கண்டிப்பாக இன்னொருத்தவங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும்னு நான் நம்பினேன். ஸோ அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பயமாகவே இல்லையா மேம் எவரெஸ்ட் ஏறும்போது? ஏன்னா ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும் அங்கே. நீங்கள் எப்படியும் ஒரு ட்ரக் பண்ண போகும்போது ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ அது தீர்ந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஐயோ, நம்மளை நம்பி ஹஸ்பண்ட் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, நம்ம உயிரோட திரும்பி வருவோமா, அந்த ஒரு பயம் உங்களுக்கு இல்லையா? எவரெஸ்ட் ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் 46 மணி நேரத்துக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுப்பாங்க, 6 சிலிண்டர் கொடுப்பாங்க. இந்த 6 சிலிண்டரும் அந்த 46 மணி நேரத்தில் நம்ம ரிட்டர்ன் வந்துட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு உயிருக்கு ஆபத்து தான். அது என்னன்னாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது நம்ம சொல்லலாம் அதுக்குள்ளே வந்துடலாம், அப்படிலாம் வந்து இயற்கை கூட நம்ம அப்படி போட்டி போட முடியாது. இது வந்து இயற்கை வந்து எப்போ வேணாலும் மாறும். அந்த இடத்துல திடீர்னு வந்து வெதர் பேடாக இருக்கும், திடீர்னு வந்து உங்களுக்கு கிளியர் கிடைக்கும். ஸோ ரொம்ப பேடாக இருக்கும் போது ஸோ உங்களுக்கு வந்து அந்த இடத்துல உங்களால் கிளைம் பண்ணவே முடியாது. ரொம்ப காற்றடிக்கும், பனி அதிகமாக பெய்யும், உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகும் -45 டிகிரி. ஸோ அதெல்லாம் கிளியராக இருந்துச்சுன்னா உங்களால் கரெக்ட் டைமில் போயிடலாம். ஸோ மவுண்டெயினை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். 10 நிமிஷத்துக்கு ஒரு முன்னாடி வேறு மாதிரி இருக்கும், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து மவுண்ட் எவரெஸ்ட்னு இல்லை, எந்த ஒரு மவுண்டெயின்லையுமே வந்து வெதர் அந்த விஷயந்தான் நம்மளை வந்து அந்த இடத்துல சேஃபாக கொண்டு போகிறது.
ஒருவேளை வெதர் சரியில்லைன்னா நம்ம பாடிக்கு சேஞ்சஸ் வரலாம். அதே மாதிரி எவரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டெத்துன்றது ஒன்லி ஆக்சிஜன் கம்மியாகிறதுனால மட்டும் கிடையவே கிடையாது. பாடி வந்து ஒரு ஹைட்டுக்கு மேலே போகும்போது நம்மளோட பாடி அதுக்கு அடாப்ட் ஆகணும். இப்போ நம்ம வந்து இன்னைக்கு நம்ம சென்னையில் இருக்கோம், சென்னையில் இருக்க குளிருக்கு ஹாட்டுக்கு நம்ம பழகியிருப்போம். திடீர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெங்களூர் போனோடனே பெட்ஷீட்டு போத்திட்டு தான் இருப்போம், ஜாக்கெட் போடணுன்னு தோணும். ஸோ மாறுது இல்லைங்களா? அப்போ அந்த அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ ஆனால் அங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நார்மலாக இருப்பாங்க, நம்மளால் அதை ஏற்றுக்க முடியாது. அது மாதிரி ஆல்டிடியூட் ஹைட்டில் அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாருமே ட்ரெஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த ஹைட்டில் ஆல்டிடியூட் நம்ம பாடிக்கு ஒத்துக்காது. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூ உங்களத பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்படின்னா நான் போகிற வழியில் ஒரு பாதை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டாங்க. நான் போயிட்டு இருக்கேன், நிறைய பேர் இறந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அதனால தான் உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்றத ஒரு பயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. மனுஷனா பிறந்தா எல்லாத்துக்குமே எல்லாமே இருக்கிறது தான் ஹியூமன், கரெக்டுங்களா? 6 அறிவு உள்ளவங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி நம்ம வரத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் தெரிஞ்சு தானே வந்தோம். இப்போ எவரெஸ்ட் ஏறும் போது நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டு தான் வந்தேன், எவரெஸ்ட்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும், டெத் என்ன இருக்கும், போனால் உயிரோட வருவோமா வரமாட்டோமா, எல்லாமே 50-50 தான். எல்லாமே தெரிஞ்சதுனால இதை அக்செப்ட் பண்ணிக்கணுமே தவிர அந்த இடத்துல பயப்படுற ஒன்றுமே இல்லை. ஸோ முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி எல்லா விஷயமும் யோசிக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிறது இதெல்லாம் எனக்கும் இருந்துச்சு. ஏன்னா என் கண்ணு முன்னாடியே இறக்கும் போது எனக்கு அந்த பெயின்ஸ் இருக்கும் இல்லைங்களா? எப்படா இறக்குறாங்க, ஏன் இறக்குறாங்கன்னு தெரியல. அதுதான் இன்னொரு கொஸ்டின். ஆக்சிஜன் இல்லாமல் இறக்குறது ஓகே, ஆனால் ஆக்சிஜன் இருக்கும், ஆனால் ஏன் இறக்குறாங்கன்னு தெரில. ஸோ அது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. மவுண்டன் இதில் வந்து மேபி ஹார்ட் அட்டாக்காகவும் இருக்கலான்றாங்க. ஏன்னா அந்த ஹைட்லேருந்து பார்க்குற வியூவும் நம்மளுக்கு வந்து சடனாக அந்த வியூ வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அறியாமல் அவங்க ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும். அதான் ஒரு 4 மாடி, இப்போ 12வது மாடியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட 12th ஃப்ளோரில் இருக்கும். அந்த ஃப்ளோரோட எட்ஜிலேருந்து நீங்கள் நிற்கிறீங்க, மொட்டை மாடியில் அந்த செவரில் நிற்கிறீங்கன்னா அந்த எட்ஜிலேருந்து நீங்கள் கீழே பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? தலை சுத்தம் எனக்கு. அதனால என்ன பண்ணுவோம், நம்ம அந்த இடத்துல ஃப்ளாட்டாக இருக்க இடத்துல நிற்கும் போதே உங்களுக்கு அவ்வளோ பயம் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளாட் கிடையாது, இது வந்து ஃபுல்லாக சர்வல். ஓகே. ஸோ அப்படின்னும் போது எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் விழலாம். ஸோ அதனால நம்மளுக்குள்ள அந்த பயம் இருக்கும், அந்த சுற்றி இருக்க வியூ பாயிண்ட்டு. அப்போ நம்மளை அறியாமே அந்த ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வர்றதும் இருக்குது. ப்ளஸ் என்னென்னா சுற்றி இருக்கு இறந்து போனவங்களெல்லாம் பார்க்கும் போது அந்த மாதிரியும் நம்மளுக்கு அந்த பயத்தில் கூட நம்மளுக்கும் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகலாம். இன்னொன்று வந்து மவுண்டைன் சிக்னஸ் சொல்கிறாங்க. அது ஆல்டிடியூட்னால, இந்த ஆல்டிடியூட் இந்த பாடிக்கு தாங்க மாட்டுது. ஸோ அதனால சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதனாலேயும் இறந்து போகிறாங்க. ஏன் இறக்குறாங்கன்ற கேள்விக்கே ஆன்சர் இல்லாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் மவுண்டைன் வந்து. அப்புறமேட்டு ஒன்று பார்த்தேன், ஒருத்தர் மேலே இருக்காரு, அவருடைய பாதி பார்ட்டு கீழே இருந்தது. ஆமாம், அது பார்த்து எப்படி ஃபீல் பண்ணீங்க? மென் இல்லை, லேடி தான் அவங்க. அவங்களும் லேடி? ஆமாம், அவங்க ஒரு லேடி தான். அவங்க வந்து அது என்னென்னா இறந்து போனவங்க பாடி யூஸ்வலி பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் உச்சியிலேருந்து கேம்ப் 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பாடி அப்படியே தான் இருக்கும், எதுவுமே கீழே கொண்டு போக மாட்டாங்க. எல்லா பாடியும் ரேராக தான் பாடியை கொண்டு போவாங்க. ஒரு பாடியை கொண்டு போகிறதுக்கு இவ்வளோ காஸ்ட் இருக்குன்னு இருக்குது, அவ்வளோ செலவு பண்ணால் தான் அந்த பாடியை கொண்டு போக முடியும். எவரெஸ்ட் ஏறதுக்கு எவ்வளோ காஸ்ட்டோ அதே மாதிரி அதை விட பாடியை கொண்டு வரதுக்கு அதிக காஸ்ட்டு. இப்போ மினிமம் ஒரு 45 லட்ச ரூபா ஒரு எவரெஸ்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இறந்தவங்களை இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் இருக்குது. இப்போ கேம்ப் 2ல இறந்துட்டாங்க, அவங்க பாடியை கொண்டு வரணும்னா இவ்வளோ ப்ரைஸுன்னு இருக்குது, அதுக்கு சார்ஜ் பண்ணால் தான், பே பண்ணால் தான் கொண்டு வருவாங்க. அதே கேம்ப் 3ல இறந்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது. இதே கேம்ப் 4க்கு மேலே இறந்துட்டாங்கன்னா 65-85 வரைக்கும் போகும். எந்த இடத்துல அந்த பாடி இருக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ நம்ம நார்மலாகவே ஒரு பர்சன் போய் மவுண்ட் எவரெஸ்ட் கிளைம் பண்ணுறதே கஷ்டம். அது கைடாக இருந்தால் கூட கஷ்டம்தான், அவங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாரும் ஒரே மாதிரி தான். என்ன அவங்க பழகிருப்பாங்க, நம்ம பழகம் இருக்காது, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் உண்டு. அப்போ ஒரு பாடி எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் மட்டும் போய் எடுத்துகிட்டு வர முடியாது. அப்போ 2 பேர் 4 பேர் போவாங்க. அந்த 4 பேரும் அந்த பாடி எடுத்துகிட்டு வரும்போது என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அந்த பாடி எடுத்துகிட்டு வர்றதுக்கு அந்த போகிற 4 பேராக இருந்தாலும் 2 பேராக இருந்தாலும் அவங்க ஃபேமிலிக்கு இன்கேஸ் இவங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா, அவங்கள இழுத்துட்டு வரும்போதோ ஏதோ நடந்துச்சுன்னா அவங்க ஃபேமிலிக்கும் அந்த பணம் போகணும் இல்லைங்களா?
அதே மாதிரி ராயல்ட்டி. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த சார்ஜஸ் பே பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து எவரெஸ்ட் ஏறும்போது உங்கள் டீச்சர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு பிடிச்சிட்டு கண்டிப்பாக நான் ஏறி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் உங்களுக்குள்ள அந்த ஒரு ஈகோ சொல்லலாம், எனக்கு அது ஏறி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாத குணத்தினால நீங்கள் அதை அச்சீவ் பண்ணிட்டீங்க. பட் உங்களுக்கு ஃபேமிலி சைடுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஏற போகிற நான் சொல்லும்போது உங்கள் ஃபேமிலி சைடில் என்ன ரியாக்ட் பண்ணாங்க? எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எவரெஸ்ட்னால் இந்த டெத் இருக்கும் அப்படின்றதுலாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால நான் ஃபஸ்ட்டு சொன்னோடனே ஏதோ மலையேற போகிறேன் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் நான் வந்து அந்த மவுண்ட் எவரெஸ்ட் ஏறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி உட்கார வச்சு எல்லாருக்கிட்டையும் பேசினேன். எல்லாத்தையும் சால்வ் ஆனதுக்கப்புறம் தான் நான் உட்காந்து பேசணும். அதுக்கு முன்னாடியே சொன்னேன்னா பண்ணாதேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ 1 இயராக இதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். நான் 1 இயராக ஸ்பான்சருக்குலாம் அலைஞ்சிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த ஸ்பான்சருக்கு. அதனால லாஸ்ட்டாக அந்த 1 மந்த் பிஃபோர் முன்னாடியே சொன்னேன்னா அவங்களாம் ப்ரிப்பேர் ஆகணும். இன்கேஸ் எது வேணாலும் நடக்கலாம் லைஃப்லன்றனால எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எல்லாரையுமே உட்கார வச்சு, என் குழந்தைங்க எல்லாரையும் உட்கார வச்சு சொல்லிட்டேன், இந்த மாதிரி எவரெஸ்ட் போனால் உயிரோடு வருவோமான்றது கரெக்டாக சொல்ல முடியாது, 50-50 வரலாம், வராமையும் இருக்கலாம். அப்புறம் ஏன் எங்கள் அம்மா போகணுன்னு கேட்டாங்க. நான் உடனே எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ நம்ம எல்லோரும் உட்காந்துருக்கோம், திடீர்னு ஃபேன் மேலே வந்துச்சு, நான் இறந்துச்சிட்டேன், அப்புறம் ஏன் நீங்கள் உட்காந்தேன்னு சொல்லுவியாம்மா? இல்லை, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எந்த விஷயம் கிடையாது. ரோட்டில் போகிறோம், திடீர்னு நாய் கடிச்சு கூட செத்து போகிறாங்கன்னு கேள்விப்படுறோம். அது மாதிரி எது வேணாலும் யாருக்கு வேணாலும் நடக்கலாம். பிறப்பு எப்படி வந்து நம்ம சொல்ல முடியாமல் வருமோ அதே மாதிரி இறப்பும் நம்மளுக்கு என்னைக்கு இருக்கோ அந்த டேட்டுக்கு நம்ம திரும்பி போயிடும். ஸோ இந்த மண்ணுக்கு பிறக்கிறோம், அந்த மண்ணுக்கு திருப்பி போயிடும். அது யாருக்கும் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. கரெக்டாக அவங்களோட டேட் வரும்போது அவங்க வருவாங்க, அவங்களோட கடமை முடியும் போது அவங்க போயிடுவாங்க. அது மாதிரி நீ மைண்ட் செட் பண்ணிக்கோமா, இதெல்லாம் யோசிக்க வேண்டாம். ஸோ அதனால ஒருவேளை எனக்கு அங்கே தான் இறக்கணும்னு விதி இருந்துச்சுன்னா அது நடக்கும், அதில் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். எங்கள் அம்மா ஏண்டி இந்த மாதிரி, அதாவது ஏஜ்டு பர்சன் பேசுகிற மாதிரி பேசுகிற அப்படின்னுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா முருகன் இருக்கார்ல, அவர் வந்து முழு உலகத்தை சுத்தி வந்துதான் பழம் வாங்குவார். அது போல நீங்க ஆல்மோஸ்ட் உலகத்தை ஃபுல்லா சுத்தி உலகத்துல இருந்த எல்லா மலையும் ஏறிட்டீங்க. ஸோ இந்த 7 கண்டங்கள்ல எந்தெந்த மலையை நீங்க ஏறும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்க? ஃபர்ஸ்டே நான் மவுண்ட் எவரெஸ்ட் ஏறினேன். ஃபர்ஸ்டே பெரிய ஸ்ட்ரகிள். ஓகே, எல்லாரும் சுற்றி வருவாங்க, எல்லா மவுண்டைன் முடிச்சுட்டு தான் மவுண்ட் எவரெஸ்ட்க்கு வருவாங்க. நான் மவுண்ட் எவரெஸ்ட்கே ஃபர்ஸ்ட் போனதுனால பெரிய விஷயம் ஃபேஸ் பண்ணிட்டேன். ஸோ மற்ற மவுண்டெயினுக்கும் எவரெஸ்ட்க்கும் என்னென்னா டெத் அதிகமாக இருக்குது மவுண்ட் எவரெஸ்ட்டில். இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெத்தையே பார்த்து பழகிட்டேன். இன்னொரு விஷயம், மவுண்ட் எவரெஸ்ட்டில் அந்த உச்சியிலேருந்து நம்ம எந்த ஹைட்டில் இருக்கோன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்தனாவே நம்மளுக்கு பயம் வந்துடும். ஆனால் ஒரு விஷயம் ப்ளஸ் இருக்குமா எவரெஸ்ட்டில் வந்து ரோப் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் சேஃப்டி லாக் போட்டுட்டு போகும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90% நம்ம வந்து கீழே விழாமல் போகிறதுக்கு அங்கே அந்த சேஃப்டி லாக் போட்டு போகிறதுனால பிரச்சனை இருக்காது. ஸோ இதே சில மவுண்டெயினில் வந்து அப்படி எல்லா இடத்துலையும் ரோப் ஃபிக்ஸிங் கிடையாது. ரோப் ஃபிக்ஸிங் இல்லாதனால அந்த மலை உச்சி நடக்கும் போது நம்மளாக தான் நடப்போம். இன்கேஸ் கீழே விழுந்துட்டுனா சரிஞ்சிடும். இப்போ எவரெஸ்ட்டில் அப்படி கிடையாது இல்லையா, ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ரோப்பு, அதுலேயே சேஃப்டி லாக் போட்டு போகிறதுனால கீழே விழ மாட்டோம். ஆனால் அதர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். இங்கே வந்து அதர் ப்ராப்ளம்ஸ் கம்மி, ஆனால் கீழே விழுறதுக்கு மோஸ்ட் ஆஃப் வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு மலையை பற்றி சொல்கிறீங்களா? நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா இருக்குது. ஃபஸ்ட்டு சவுத் அமெரிக்கா நான் போகும்போது அந்த மவுண்டெயினே எனக்கு பெரிய டாஸ்க்கு தான். ஏன்னா ஏப்ரல் மேல எவரெஸ்ட் ஏறி முடித்தேன், ஜூனில் தான் இந்தியா வந்தேன். இமீடியட்டாக வந்து ஜூலையிலே வந்து நான் மவுண்ட் எல்ப்ரஸ் ஏறிட்டேன், திருப்பி வந்தேன். செப்டம்பரில் போய் கிளிமஞ்சரா ஏறிட்டேன், திருப்பி வந்தேன். அப்போ எனக்கு கேப்பே இல்லை. ஒரு எவரெஸ்ட் ஏறி பாதி உடம்புல தான் நான் திரும்பி வந்திருப்பேன். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க முகம் எனக்கு இருக்கவே இருக்காது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த மவுண்டன் ஏறினாலும் அவங்க உடம்பு வந்து உருக்கிடும்னு சொல்லுவாங்களே, எழைச்சி போயிடு. ஓவர் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது நீங்கள் ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நான் எவரெஸ்ட் ஏறிட்டு வந்து ரெக்கவர் ஆகவே இல்லை. ஜூன் ஸ்டார்டிங்கில் வந்தேன், ஜூலையிலே நான் போய் மவுண்ட் எல்ப்ரஸ் சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய பாடி வந்து ரொம்ப வீக்காக தான் இருந்துச்சு. எல்லோரும் யோசிச்சாங்க இந்த பொண்ணு இவ்வளோ ஃபீவரில் போய் முடிக்குமா அப்படின்ட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்த விஷயத்த என்னன்னாலும் பரவாயில்ல, இழுத்து கூட போயிடணும், ஆனால் முடிச்சுட்டு வந்தால் ஐயோ அம்மான்னு கத்துற பழக்கம்லாம் உண்டு. ஆனால் முடிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை வந்தாலும் சகிச்சுக்கிற பழக்கம் உண்டு. ஸோ எந்த சுச்சுவேஷன் இல்லை. அது மாதிரி நான் வந்து அடுத்தடுத்து போயிட்டே இருந்தேன்னா, அப்போ வந்து அர்ஜென்டினாவில் இருக்க சவுத் அமெரிக்காவில் இருக்க மவுண்டைன் அக்கன்ககுவா,
ஸ்பான்சரே எனக்கு ஒரு பெரிய இஷ்யூ. ஒவ்வொரு மவுண்டெயினுக்கும் அடுத்தடுத்து பணம் தேவைப்படுச்சு. அதுக்கும் இம்மீடியட்டாக ஸ்பான்சர் தேவைப்படுது. ஸ்பான்சர் ஒரு பக்கம் அலையிறேன். அர்ஜென்டினா வீசா எடுக்கணும்னா 3 மாதம் டைம் ஆகும். ஸோ அந்த 3 மாதம் பீரியட்னால எனக்கு கொஞ்சம் லாங் டைம் நான் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. வீசாவும் ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அட் த சேம் டைமு நான் வந்து 15 lakhsக்கு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த எக்ஸ்பெடிஷனை வந்து 15 lakhsல முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். கடைசியில் என்ன ஆயிடுச்சு, 15 lakhsக்கு பிளான் பண்ணியிருந்தேன் எக்ஸ்பெடிஷனுக்கு. சரின்னு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்பான்சர் இமீடியட்டாக வாங்கி ரெடி பண்ணி உட்காந்தா, ஃபஸ்ட்டு நான் வீட்டை விட்டு வெளில போகிறேன். என்னோடய நெய்பர் வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. இறந்தோடனே வீட்டில் எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க, என்னடா அவங்க இறந்துட்டாங்க, இது வந்து ஏதோ நல்லா இல்லாத மாதிரி தோணுது அப்படின்னாங்க. சரி, நான் என்ன நினச்சேன்னா, இறந்தவங்க கடவுள்னு சொல்கிறாங்க, வீட்டில் சாமி படத்தை வச்சு கும்பிடுறோம், அப்போ ஏன் வந்து அவங்கள வந்து அப்படி நினைக்கணும், அபசகுன்னு நினைக்கணும், அவங்க கடவுளாக இருந்து வாழ்த்தி அனுப்புகிறாங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி இது பண்ணேன். சரி, அங்கேருந்து வீட்டிலேருந்து போயிட்டேன். சென்னை ஏர்போர்ட் போயிட்டு எனக்கு இங்கேருந்தே ஃபுல்லாகவே லக்கேஜ் எண்டு தான் நான் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கேருந்து கிளம்பிட்டேன்னா சரின்ட்டு கிளம்பிட்டேன். எல்லா டிக்கெட்டும் கொடுத்துட்டாங்க. அதாவது நான் லாஸ்ட் டெஸ்டினேஷன் என்னவோ அது வரைக்கும் டிக்கெட் வாங்கிட்டேன். இங்கே வாங்கிட்டு போயிட்டேன். மும்பையில் போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, என்கிட்ட டிக்கெட் இருக்குது, நான் டேரெக்டாக போய் அடுத்த ஃப்ளைட் ஏறி இருக்கலாம். ஏன்னா லக்கேஜும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும், ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்தாவே போதும். ஆனால் சும்மா ஏதோ என் மனசுக்கு தோணுச்சு. நான் எப்பயுமே என் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்பேன். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. ஸோ நான் வந்து என் மனசு சொல்லிச்சு, ஏதோ ஒன்று சொல்லுது, நீ போய் திருப்பியும் ஃப்ளைட் டிக்கெட் வாங்குன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரின்ட்டு திருப்பியும் போயிட்டு நான் வந்து இது சொல்லிவிட்டு ஃப்ளைட் டிக்கெட்டு போர்டிங் நம்ம ஏற்கனவே புக் பண்ண இதை வச்சு ஃப்ளைட் டிக்கெட் போர்டிங் பாஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு திருப்பியும் போயிட்டு வாங்கினேன். இப்போ போர்டிங் பாஸ் வாங்கும்போது உங்களை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க. ஏன் அலோவ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பாரிஸ்க்கு டிரான்சிட் வீசாவே எடுக்கல அப்படின்னு. 1 hour தானே டிரான்சிட்டு, 1 hourக்கு தேவையில்லைல்ல அப்படின்னு. யார் சொன்னால்? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பாரிஸ் ரூட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக டிரான்சிட் வீசா இல்லாமல் நீங்கள் அலோவே பண்ண மாட்டாங்க. இங்கே நீங்கள் இருக்கிறது பிரச்சனை இல்லை, பாரிஸ் போயிட்டீங்கன்னா உங்களை லாக் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நீங்கள் இங்கே இருக்கிறதா சேஃபு, நீங்கள் அந்த ரூட்டில் அலோவ் பண்ண மாட்டோன்ட்டாங்க. அப்புறம் யூஎஸ் வீசா இருக்கான்னு கேட்டாங்க, என்கிட்ட இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் 20 minutes தான் இருக்குது என்னோடய போர்டிங் க்ளோஸ் ஆகிறதுக்கு. என்னோடய லக்கேஜ் எல்லாம் அந்த ஃப்ளைட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே ஏற்றிட்டாங்க, எல்லாமே உள்ளே போயிடுச்சு. ஸோ அதனால என்ன சொல்லிட்டாங்க, லக்கேஜையும் எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்புறம் தமிழ்நாடு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசி, அப்புறம் அவங்க பேசி, மிஸ்டேக் வந்து எங்கள் சைடாகவும் இருக்கலாம், பாரிஸ் விசா இல்லாமல் எங்களுக்கு வந்து ட்ராவல் ஏஜென்ட் வந்து சொல்லலை. பட் ஆனால் சென்னையில் அவங்க ஃப்ளைட் ஏறும்போது போர்டிங் பாஸ் கொடுத்துருக்கீங்கல்ல, இல்லைனா அங்கேயே நீங்கள் லாக் பண்ணியிருந்தா எங்களுக்கு இந்த இஷ்யூ கிடையாது, எங்கள் லக்கேஜ் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணி ஒரு ஃப்ளைட்டை டிலே பண்ண வச்சு லக்கேஜ் எல்லாம் எடுத்தோம். ஏன்னா அதில் இருக்க 15 lakhs எனக்கு லக்கேஜ் இருக்குது, திங்ஸு. ஸோ என்னால் கிளைம் பண்ண முடியும். சரி, அப்புறம் பார்த்தா எல்லாமே ஆன் போர்டிங்கில் காமிக்குது என்னோட மூவிங்கில். ஏன்னா லக்கேஜ் இதுவாகிடுச்சு, போர்டிங் பாஸ் வந்து சென்னையிலே வாங்கிட்டேன். ஸோ ஃப்ளைட் டிக்கெட் ரீஃபண்டபிளும் நான் போடலை. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த எக்ஸ்பெடிஷன் போகிறேன்னு தெரியும், அதுக்கு ஒரு 60,000 ஆகணும்னு தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டேன். கடைசியில் பார்த்தா அந்த ஃப்ளைட் டிக்கெட் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் மும்பை ஏர்போர்ட்லேயே இருக்க அழுகிறேன், என்னடா பண்ணுறதுன்னு தெரில. ஃப்ளைட் டிக்கெட்டும் திருப்பி இது பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாதுன்ட்டாங்க. இமீடியட்டாக டிரான்சிட் விசா எடுக்க முடியாது. சரின்ட்டு நான் மும்பையிலே ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வந்து வீட்டில் சொன்னால் கண்டிப்பாக வேண்டாம், ஏதோ சரியில்லை, நாங்கள் அப்பயே சொன்னோம்ல அப்படின்வாங்கன்ட்டு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டேன். 3 நாள் ஸ்டே பண்ணியிருக்கேன் மும்பையிலே இருக்கேன். வீட்டில் யாருக்கும் தெரியாது. ஆனால் எல்லாரும் மெசேஜ் பண்ணுறாங்க, இங்கே இருக்கியா, இங்கே ரீச் ஆகிட்டேன்னு. ஆனால் எல்லா மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணல, யாருக்கும் டவுட் வரல. ஐ மீன் ரிப்ளை பண்ணுறேன், ஆனால் டவுட் வரல யாருக்குமே. எல்லாருக்கும் என்னடா இது இவ உடனே மெசேஜ் பண்ணுறாளேன்னு மட்டும் அவங்க மைண்டில் இருந்திருக்கு. நான் எதுவும் சொல்லவே இல்லை. இறங்கிட்டியான்னு கேட்டால் இறங்கிட்டேன்னுவேன், எனக்கு வேறு வழி தெரியல. ஏன்னா எல்லாரும் நெகட்டிவாக சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 4 லட்ச ரூபா திருப்பியும் ஃப்ளைட்டுக்கு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுறேன். ஏற்கனவே 15 லட்சம். அந்த 4 லட்ச ரூபா ரெடி பண்ண என்கிட்ட காசே இல்லை. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பணத்தெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போனேன். அப்புறம் திருப்பி 4 லட்சம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அந்த 3 டேஸாக அந்த 4 lakhs ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பி ரெடி பண்ணேன். 4 டேஸில் 4 lakhsன்றது சும்மா 3 டேஸில் நமக்கு வந்து சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ஸோ அதை ரெடி பண்ணி திருப்பியும் ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டேன். ஃப்ளைட் டிக்கெட்லாம் போடும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க,
ஏற்கனவே அந்த ஷெடியூல் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு டீம்னா அந்த டீமோட நாங்கள் ஜாயின் பண்ணோம். டீமோட தான் எங்களை கூப்பிட்டு போவாங்க. அவங்க எல்லாம் முன்னாடியே போயிட்டாங்களா, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, திருப்பியும் நீங்கள் $2,400 பே பண்ணணும், உங்களை ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் தனியாக கூப்பிட்டு போகணும் அப்படின்ட்டாங்க. திருப்பியும் 2,400 அரௌண்ட் 2 lakhs rupees நம்ம இந்தியன் ருபீஸ். திருப்பி நான் 2 lakhsக்கு இங்கே போவேன்ட்டு அது ஒரு டென்ஷன். சரி வேற வழியே இல்லை. ஏற்கனவே கட்டின பணமும் திருப்பி கிடைக்காது. மவுண்டனரிங் எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பணம் கட்டிட்டேன்னா கிளைம் தான் பண்ண முடியுமே தவிர பணம் வந்து ரீஃபண்டபிள் பண்ண முடியாது. அவங்க வந்து ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே எக்ஸ்பெக்டேஷனுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ அது வந்து ஆமாம் ஒரு பீரியட் இருக்குது. நீங்கள் 1 yearக்கு முன்னாடி கட்டியிருக்கீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, இப்போ நான் வந்து 6 மாதம் கழிச்சு ஏற போகிறேன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி வேணால் பிளாக் பண்ணலாம். அதை வந்து அதில் ஒரு சார்ஜஸ் பிடிச்சது தருவாங்க. ஆனால் லாஸ்ட் மினிட்ல வந்து எல்லாமே எனக்கு செட்டப் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஃபுட்டுலேருந்து டென்ட்லேருந்து A to Z என்னோட நீடட்ஸ் எல்லாமே பண்ணிடுவாங்க அவங்க. என்னோட அதுக்கு தகுந்த மாதிரி கைடு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால ரீஃபண்டபிள் கிடையாது. ஸோ அதனால எனக்கு என்னென்னா என்னன்னாலும் பரவாயில்ல, இது நம்ம போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு, ஏன்னா வீசா எடுக்கிறதே ஒரு இஷ்யூவாக இருந்துச்சு இல்லைங்களா. அது அர்ஜென்டினா வீசான்றதே ரொம்ப டஃப்பு. எல்லாருக்கும் இது தெரியாது. அர்ஜென்டினா வீசா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, ரொம்ப கஷ்டம் அர்ஜென்டினா வந்து. ஏன்னா யூஸ்வலி அது ரிசர்ச் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து ரொம்ப லாங் டைமும் வீசா கிடைக்காது, 1 month பீரியடு. இப்போ எந்த எவரெஸ்ட் ஏறினாலும் ஒரு செட் ஆஃப் டீமோட தான் நம்மள அனுப்புவாங்க. இப்போ ஒரு 4-5 பேர் ஏறும்போது அந்த 4-5 பேர் கூட ஒரு கைட் போட்டு தான் கம்பெனி ஒரு கைடு இல்லை. எவரெஸ்ட்க்கு எவ்ரி பர்சனுக்கு ஒரு கைடு, ஒருத்தருக்கு ஒரு கைடு. இப்போ இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணி எல்லா மவுண்ட் ஏறுறீங்களா, அந்த மவுண்டோட உச்சியை தொடும்போது நீங்க அழுவீங்களா? அப்படிலாம் அழுவது கிடையாது. நம்ம வந்ததை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஓகே, ஒரு மன திருப்தியோட இருப்போம், நம்ம வந்த காரியத்தை முடிச்சிட்டோம். ஓகே, எப்பயுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல நம்ம பண்ணதுக்கு, அந்த மாதிரி. பட் ஆனால் இந்த ஸ்ட்ரகிளில் வந்து இருக்கு. அங்கே போனேன். ஸோ அந்த அர்ஜென்டினா போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கேருந்து திருப்பி போகிறேன். எல்லாரும் என்னோட டீம் வந்து சீக்கிரமாக போயிட்டாங்க இல்லையா, அதே டீமில் நான் ஜாயின் பண்ணணும். 5 நாள் அவங்க நடந்து போயிருக்காங்க, நான் பின்னாடி 5 நாள் கழிச்சு வரேன். திருப்பி அவங்கள கேப்சர் பண்ணுறதை நான் 2 நாளில் கேப்சர் பண்ணுன்ட்டாங்க. இப்படி வேற வழி கிடையாது. அதனால அவங்க வந்து ஒவ்வொரு கேம்பாக ஸ்டே பண்ணுவாங்க. நான் டைரெக்டாக 2வது கேம்பில் ஸ்டே பண்ணுவேன். ஓகே, அங்க ஒரு கேம்பா ஸ்டே பண்றது வந்து 2 கேம்பா அப்படி போற மாதிரி ஆயிடுச்சு. அதனால ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்துச்சு எனக்கு பேஸ் கேம்ப் போய் ரீச் ஆகிறதுக்கு. பட் அதையும் ஓவர்டேக் பண்ணி போயிட்டேன். அங்க போனா ஃபுட்டே கிடைக்கும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட் எதுவுமே இல்லை. அவங்க வந்து பீஃப் கொடுக்குறாங்க. பீஃப் வந்து ஜஸ்ட் சும்மா பாபிக்யூ சிக்கன் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பாபிக்யூ மாதிரி வந்து பீஃப் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஃபோர்க்கு பீஃபு இப்படிதான் இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு ஃபுட்டு பிடிக்காதனால சாப்பிடவே இல்லை. வெறும் பிளாக் டீ குடிக்கிறது, அங்கே ஏதாவது ஃப்ரூட்ஸ் கொடுத்தாங்க அதை சாப்பிட்றது, இது மட்டும்தான் இருந்துச்சு. அதனால எனர்ஜிக்கான ஃபுட்டு ரைஸே நான் பார்க்கல. அங்கே எவரெஸ்ட் மலை எந்த மலை எவரெஸ்ட் இல்லை, எந்த மலை ஏறும்போது இல்லை இல்லை எவரெஸ்ட்ல பேஸ் கேம்ப்ல ஃபுட்டு கிடைக்கும். ஓகே, அக்கன்கா கோவால சொல்கிறேன். ஸோ அதனால அதுக்கப்புறம் ஃபுட்டு கிடைக்கல. அதுக்கப்புறம் ஹை கேம்ப்க்கு மேலே போகணும். எல்லாரும் போர்ட்டர் வச்சு போவாங்க. என்கிட்ட பணம் இல்லை போர்ட்டர் கொடுத்து மேலே கொண்டு போகிறதுக்கு. ஸோ 10 kg எல்லாரும் கேரி பண்ணுவாங்க. எனக்கு போர்ட்டருக்கு திருப்பி $1,200 பே பண்ணணும். என்கிட்ட காசு இல்லை. ஸோ எல்லாருமே அவங்க போர்ட்டர் இது பண்ணிட்டாங்க, ஹையர் பண்ணிட்டாங்க. எனக்கு வேறு வழியும் தெரியல. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இவ்வளோ தூரம் வந்துட்டு திருப்பியும் போனோன்னா முட்டாள்தனமாக தான் விஷயம். சரி என்ன கஷ்டனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 45 கிலோ வெயிட் எல்லாத்தையும் தூக்கிட்டு மொத்தமாக ஒரே லோடில். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு தடவை மேலே போயிட்டு திரும்பி வருவாங்க ரொட்டேஷன். அது போயிட்டு வந்துட்டாங்க என்னோட டீம். நான் போய் பேஸ் கேம்ப் ரீச் ஆகிற அன்றைக்கி அவங்க மேலே போயிட்டு கீழே வந்துட்டாங்க. அப்போ கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துடுவாங்க. அதர் திங்ஸை போர்ட்டருக்கு இவ்வளோ கேஜஸ் தான் கேரி பண்ணணும்னு அவங்க ஒரு ரூல் வச்சுருக்காங்க. போர்ட்டருக்கு கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த அடுத்த ஒரு 5 daysக்கு போகிற ஃபுட்டு தேவையானதை நாங்கள் தான் கேரி பண்ணோம். அதை அவங்க கேரி பண்ணிட்டாங்க. நான் வந்து முன்னாடி எடுத்துகிட்டு போகிற திங்ஸு, போர்ட்டர்கிட்ட கொடுக்குற திங்ஸு, அந்த 5 daysக்கு ஃபுட்டு எல்லாத்தையும் மொத்தமாக கேரி பண்ணிட்டு போகிறேன். அதுவும் சாப்பாடே இல்லை. அதனால என்னோடய பேக் ரொம்ப பெயின் ஆகிடுச்சு. எனர்ஜி இருந்தால் தானே உங்களால் லோட் பண்ணி மேலே போக முடியும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் மேலே போய் ரீச் ஆகிட்டோம். சரி எப்படியோ வந்துட்டோம், இனி சம்மிட் தான் அப்படின்னு நினச்சிட்டு தைரியமாக உட்காந்தா வெதர் பேட் ஆகிடுச்சு. வெதர் பேடாக இருக்கிறதுனால சம்மிட்க்கு அலோடு கிடையாது. ஸோ ரிப்போர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதனால ஹை கேம்பில் என்ன பண்ணோம், நாங்கள் ஒரு 5 days எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ஹை கேம்ப்லேயே எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ஹை கேம்பில் 5 days என்னும் போது ஃபுட்டே இல்லை உங்களுக்கு. அதாவது அங்கே அவங்க இது பண்ண ஃபுட்டு தான், அந்த ஃபுட்டை என்னால் சாப்பிட முடியல. இதே பிளாக் டீ குடிச்சு 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 என்ன ஆகுனா நைட் டைமில் எனக்கு அவ்வளோ வயிறு வலிக்கும்.
பசி இல்லை, பசியில் வந்து வயிறு வலிக்குது, வெறும் தண்ணியை குடிப்போம்ல, பசிக்குதுன்னு வயிறு வலி தாங்காமல் தண்ணி குடிப்பேன். தண்ணி குடிச்ச உடனே யூரின் வரும். யூரின் வந்தால் -30 டிகிரிலாம் வெளியில் போயிட்டு யூரின் போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. போயிட்டு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாலும் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு தானே போக முடியும். அந்த ஆல்டிடியூடு ஹைட்டுக்கு 3மே பிரச்சனையாக இருக்கும். பசி தாங்க முடியாது, வயிறு வலிக்கும், தூக்கம் இருக்காது. தண்ணி குடிச்சா யூரின் போகிற மாதிரி வரும். யூரின் போகும்போது குளிர் தாங்க முடியாது. இப்படியே வந்து அந்த 5 டேஸும் நான் நொந்தே போயிட்டேன், தூக்கமே இல்லை. மவுண்டன் இல்லை, எல்லா எவரெஸ்ட் ஏறும்போதும் வந்து மென்ஸுக்கு ஓகே, பட் உமன் வந்து என்னன்னா வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கும், அது எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? அது எல்லா மவுண்டன்லையுமே இது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் விமென்ஸை பொறுத்த வரைக்கும். மவுண்ட் எவரெஸ்ட்ல பேஸ் கேம்ப் வரைக்கும் அவங்க ஒரு செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. பேஸ் கேம்ப்க்கு அப்புறம் எதுவுமே கிடையாது. நம்ம நார்மலாக பப்ளிக்காக ஓப்பனாக தான் போகிற மாதிரி இருக்கும் எல்லா இடத்துலையும். வந்து இப்போ 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஏர்போர்ட்டில் நீங்கள் ஒரு கொடுத்தீங்க, எவரெஸ்ட் ஏற போகிற முதல் பெண்மணி. அப்போ வந்து நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு பொண்ணாக இருந்துட்டு இதெல்லாம் தேவையா, உனக்கு வந்து 2 பசங்க இருக்கு, ஹஸ்பண்ட் இருக்கு, ஃபேமிலி இருக்கு, ஸோ இப்போ இந்த ஏஜில் இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க நீங்கள் சிகரத்தை தொட்ட பிறகு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு எல்லாரும்